இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா, ஓலா வண்டி எடுக்கவே வந்து பயப்படுறாங்க. வண்டி வந்து நல்ல கண்டிஷனா இருந்தாலும், சர்வீஸ் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் இல்ல. ஸோ அதுக்காகவே வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அதனால தான் ஓலா வண்டியோடைய சேல்ஸுங்கிறத வந்து பட்டு பாதாளத்துக்கு போயிருச்சு. அது வந்து கம்பெனிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சென்டர வந்து அவங்க இது பண்ணல. ஸ்பேர்ஸ் சப்ளையும் வந்து சரியில்லைன்னு சொல்லி வந்து கம்பெனில சொல்றாங்க. ஆ ஈரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக பிரைவேட்டா ஓலா வண்டி கம்ப்ளீட் சர்வீஸ் ஏ டூ இசட் சர்வீஸ் வந்து எங்க ஒர்க் ஷாப்ல நாங்க குடுக்குறோம். எங்க ஒர்க் ஷாப்ல பார்த்தீங்கன்னா, ஓலா வண்டி எப்படியும் டெய்லியும் ஒரு 2லேருந்து 3 வண்டி ஓலா வண்டி வந்துரும். ஓலா பேட்டரி வந்து நாங்க கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணி தரோம். டெட் ஆகுற பேட்டரி வந்து நாங்க ரெடி பண்ணி தரோம். மைலேஜ் ப்ராப்ளம் ஆகுற பேட்டரிய வந்து ரெடி பண்ணி தரோம். சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டே இருக்கும். சார்ஜ் வந்து பெர்சன்டேஜ் 50%, 60% காட்டிட்டு இருக்கும். டக்குனு வண்டி ஆஃப் ஆயிரும். நீங்க வண்டிய ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணீங்கன்னா, மறுபடியும் பெர்சன்டேஜ் காட்டும். கொஞ்ச நேரம் மறுபடியும் ஆஃப் ஆயிரும். இந்த மாரி வந்து கம்ப்ளைண்ட் வரும். அது வந்து உங்களுக்கு செல் இஷ்யூ. அந்த செல் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நாங்க பண்ணி நாங்க வந்து பழைய மைலேஜ் கிடைக்கிற மாரி நாங்க வந்து ஓலா வண்டி ரெடி பண்ணி தரோம். இது போக ஓலா வண்டிக்கு நாங்க அடிஷனல் பேட்டரி நெறைய வண்டிக்கு போட்டு குடுத்துருக்கோம். டிவிஎஸ் ஐக்யூப்க்கு நெறைய வண்டிக்கு வந்து அடிஷனல் பேட்டரி வந்து நாங்க போட்டு குடுத்துருக்கோம். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு.